உலகத்தின் மிகப்பெரிய பேரரசுகள், சாம்ராஜ்யங்கள், பவர்ஃபுல் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்த நாடுகள் அதெல்லாம் வீழ்ந்ததுக்கு பின்னாடி ஒரு பேட்டர்னை நம்ம கவனிக்க முடியும். நம்ம பழைய காலத்தில் பாண்டிய சோழ ராஜாங்கள்லேருந்து இன்றைக்கி இருக்கிற அமெரிக்கா வரலும் நம்ம இந்த பேட்டர்னை வந்து ரெகுலராக நல்லா உன்னிப்பாக கவனித்தோம்னாக்கா இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு புரிய வரும். அதாவது ஒரு கண்ட்ரின்றது இது வந்து ஆல்ரெடி நான் இப்போ இந்த ஸ்டடியை வந்து ஒரு 4 முக்கியமான பேரரசுகளை வச்சு இந்த ஸ்டடி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ப்ரெசன்டேஷன் உங்களுக்காக. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மிலிட்ரி ஓவர் எக்ஸ்டென்ஷன், அன்சஸ்டைனபிள் ஸ்பெண்டிங், தேவையில்லாமல் ஸ்பெண்ட் பண்ணுறது, கரன்சி டிபேஸ்மெண்ட், மணி வேல்யூ குறையிறது, எக்ஸ்ட்ராவாக மணி பிரிண்ட் பண்ணுறது, இன்ஃப்ளேஷன், விலைவாசி, அந்த கரன்சியோட வேல்யூக்கு மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸ் போயிடுறதுனால இதெல்லாம் நடக்கும்போது அந்த கண்ட்ரி வந்து கொலாப்ஸ் ஆயிடுது. யூஸ்வலாக நம்ம நினைக்கிறது வந்து ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியை மிலிட்ரி பவரில் போயிட்டு டாமினேட் பண்ணுறதுக்கு நினைக்கும்போது ஏதோ ஸ்ட்ராட்டஜிக்கல் மிஸ்டேக், அதனால் இந்த மாதிரி நடந்திருக்கும்னு. பட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அதுக்கு பின்னாடி வந்துட்டு அந்த கரன்சியோட வேல்யூ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுறதை வந்து நம்ம கவனிக்காமல் விட்டுருக்குறோம். ஸோ இந்த ப்ரெசன்டேஷனில் உங்களுக்கு அது புரிஞ்சிடும். ஒவ்வொரு டைமும் இந்த பவரில் இருக்கிறவங்க, அதாவது ராஜாவோ இல்லை ஒரு பெரிய பவர்ஃபுல் கண்ட்ரியோட தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களோ, இதை வந்து அவங்க நினைக்கிறது என்னன்னாக்கா நம்ம ஸ்பெஷல், இந்த பழைய ரூல்ஸ் எல்லாம் நமக்கு அப்ளை ஆகாது, நம்ம வந்து இதில் மாட்ட மாட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் எவ்ரி டைம் அவங்க வந்து தப்பாக தான் போயிருக்காங்க. ஒவ்வொரு முறையும் அந்த பேட்டர்ன் மறுபடியும் ப்ரூஃப் பண்ணுது. அந்த பேட்டர்ன், அதாவது இயற்கைக்கு மாறாக நீங்கள் எதுவுமே பண்ண முடியாதுன்றது தான். ரைட் நவ் 2025 நம்ம இப்போ இந்த பேட்டர்னை வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் நம்ம அந்த பேட்டர்னை பார்க்குறோம். அது ஸ்டெப் பை ஸ்டெப் வார்னிங் எல்லாமே சயின்ஸ் எல்லாம் கிடைச்சும் அவங்க பண்ணுற தப்புனால எப்படி அந்த கண்ட்ரி அழிய போகுதுன்றத அதாவது அழிய போகுதுன்னும் போது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபுல்லாக அந்த கண்ட்ரி இல்லாமல் போயிடாது. அதாவது முதல்ல இருந்த பவர்ஃபுல் ஸ்டேஜிலேருந்து பேக் ஸ்டேட்டுக்கு போயிடும். காமனான ஒரு கண்ட்ரி மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி ஆகக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். இந்த ஸ்டோரி வந்துட்டு எப்படி ஒரு கரன்சி வந்து எந்தெந்த கண்ட்ரி சரியாக மேனேஜ் பண்ணாததுனால விழுந்ததுன்றத நம்ம ஸ்டடிக்காக எடுத்துருக்கிறது ரோமன் எம்பையர், ஸ்பெயின் எம்பையர் அண்ட் தென் பிரிட்டிஷ், அவங்கள அதுக்கு அடுத்தது யூஎஸ்ஏ. ஸோ ஒவ்வொரு டைமும் வார்னிங் சைன் இது ஆக போகுதுன்றது சொல்லியும் அந்த தலைவர்களோ இல்லை ராஜாங்களோ அவங்க வந்து கரெக்டான டெசிஷன் எடுக்காதனால இது ரிப்பீட் ஆகுது. வணக்கம், வெல்கம் பேக் டு ஜியோ பாலிட்டிக்ஸ் தமிழ். கற்போம் கற்பிப்போம். டிஏஎஸ் லேர்னர்ஸ் கம்யூனிட்டி தமிழ்நாடு சார்பாக இந்த ப்ரெசன்டேஷன் வந்து உங்களுக்கு உங்கள் முன்னாடி வைக்கிறோம். இந்த ப்ரெசன்டேஷன்னால் என்ன பிரயோஜனம்னு நீங்கள் நினைக்கலாம். அதாவது இதனால் காமன் மேனுக்கு என்ன எஃபெக்ட் இருக்குதுன்னு, உங்கள் கேரியர் டிசைட் பண்ணுறதுக்கு எந்த கண்ட்ரியில் போய் செட்டில் ஆகலாம், இல்லை எந்த கண்ட்ரியோட ட்ரேடிங் பண்ணலாம், இதெல்லாம் தெரியணுன்னாக்கா, அதாவது எந்த கண்ட்ரி கூட எப்படி ரிலேஷன்ஷிப் வைக்கலான்னு ஒரு கவர்மெண்ட்டில் இருந்த டெசிஷன் எடுக்கிற பொசிஷனில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி நம்மளோட இன்ஃப்ளேஷன், விலைவாசி உயர்றது இறங்குறது, எப்படி ஆட்சிகள் மாறுது, இதெல்லாம் புரிஞ்சிக்கணுன்னா அது ஒரு பேட்டர்ன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா எல்லாமே புரிஞ்சிடும். இதுதான் நார்மலாக நடக்கிறது. ஸோ இது எல்லா காமன் மேனும் இந்த பேட்டர்ன், அதே மாதிரி ஜியோ பாலிட்டிக்ஸில் நடக்கிற மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க நிறைய விஷயங்களை புரிஞ்சிக்க முடியும். அதுக்காக தான் இந்த பேட்டர்ன், இந்த ப்ரெசன்டேஷனை உங்கள் முன்னாடி கொண்டு வரோம். வாங்க ப்ரெசன்டேஷனுக்கு டைரெக்டாக போயிடலாம். ஓகே, இந்த பேட்டர்ன் 2000 இயர்ஸாக டாமினன்ட் எம்பையர்ஸ் எப்படி கொலாப்ஸ் ஆச்சுன்ற ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு இராணுவ நடவடிக்கைனாலேயோ இல்லை ஒரு புரட்சினாலேயோ இல்லை ஒரு பொருளாதார வீழ்ச்சினாலேயோ நடக்கிறதில்ல. ரெகுலராக பார்த்திங்கன்னா அந்த கரன்சி டிவேல்யூஷன் அண்ட் தென் கொலாப்ஸ் ஆகிறதுக்கான மெயின் ரீசன் வந்து கரன்சியோட கான்ஃபிடென்ஸை லூஸ் பண்ணுறது தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பேட்டர்னில் பார்த்திங்கன்னா ரோம் ஃபஸ்ட்டு அவங்களோட கரன்சி எப்போ ஒர்த்லெஸ் ஆச்சோ அவங்க கொலாப்ஸ் ஆனாங்க. அதுக்கு அடுத்தது ஸ்பெயின். அதே மாதிரி வேர்ல்டோட அந்த டைமில், அந்த பீரியடில் வேர்ல்டோட மேஜர் சில்வர் மைன்ஸ் எல்லாம் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கண்ட்ரோல் பண்ணியும்
அவங்க எப்படி கொலாப்ஸ் ஆனாங்க. பிரிட்டிஷ் உங்களுக்கு தெரியும், ஆல்மோஸ்ட் வேர்ல்டில் ஒரு 1/3 போர்ஷனை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தவங்க எப்படி கொலாப்ஸ் ஆனாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக யுனைடெட் ஸ்டேட்ஸ் பற்றியும் உங்களுக்கு தெரியும், எந்தளவுக்கு பவர்ஃபுல்லான கண்ட்ரி பை மிலிட்ரி அண்ட் தென் டாலர் எல்லாத்துலேயுமே. பட் அவங்களுக்கும் அந்த கொலாப்ஸ்க்கான ஸ்டேஜஸை வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணுறோம். அக்ராஸ் 4 எம்பையர்ஸ், 2000 வருஷ கதை இது. 2000 வருஷத்தில் என்னென்ன நடந்தது அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரோமனோட கரன்சி வந்து டெனரியஸ், ஸ்பானிஷோட கரன்சி டாலர், அண்ட் தென் பிரிட்டிஷ் பவுண்ட், நவ் யூஎஸ் டாலர். இந்த 4 கரன்சியை வச்சு நம்ம இந்த ப்ரெசன்டேஷனை ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த ப்ரெசன்டேஷன் முடியும் போது ஒரு கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஓகே, Stage 1 dominance. Stage 2 overextension. Stage 3 deficit spending. Stage 4 currency debasement. Stage 5 inflation. Stage 6 losing confidence. And finally stage 7 collapse. இந்த 7 ஸ்டேஜ் தாங்க லாஸ்ட்டு 2000 இயர்ஸாக ஒரு எம்பையரோ இல்லை ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரியோ கொலாப்ஸ் ஆகிறதுக்கான முக்கியமான ரீசனாக இருந்துச்சு. ரோம் 200 சென்ச்சுரிஸில் நிறைய முறை இந்த மாதிரி கொலாப்ஸ் ஸ்டேஜ் போய் மறுபடியும் தப்பிச்சு ஒரு 200 இயர்ஸ்க்கு அப்புறமா அது கொலாப்ஸ் ஆகிருச்சு. செஞ்சுரி சொல்லிட்டேன், 2 செஞ்சுரிஸ். ஸ்பெயின் அதே மாதிரி 4 டைம் டிஃபால்ட் ஆச்சு, 40 இயர்ஸில் கொலாப்ஸ் ஆச்சு. அதாவது அது ஆரம்பித்ததுக்கப்புறமா இந்த கொலாப்ஸ் ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகுது. 6th 7th ஸ்டேஜ் வரும்போது 40 இயர்ஸில் கொலாப்ஸ் ஆகிருச்சு. பிரிட்டன் பார்த்திங்கன்னாக்கா அவங்களோட 3 டிகேட்ஸில், அதாவது 30 இயர்ஸில் அந்த கொலாப்ஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. 5th ஸ்டேஜ்லேருந்து 7th ஸ்டேஜ் போயிட்டாங்க. இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து ஆல்ரெடி 5 ஸ்டேஜஸை கம்ப்ளீட் பண்ணி 6th ஸ்டேஜில் இருக்குது. 6th ஸ்டேஜ் என்ன? லூசிங் கான்ஃபிடென்ஸ். அதாவது அந்த கரன்சி மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸ் வந்து லூஸ் பண்ணுறது. இப்போ நீங்கள் அடுத்த ப்ரெசன்டேஷனில் வரும்போது உங்களுக்கு இது கிளியராக புரிஞ்சிடும் எப்படின்றது. எவ்ரி எம்பையர் ஒருத்தரும் அவங்க நினச்சாங்க தே ஆர் டிஃப்ரெண்ட், அவங்க வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நம்ம யோசிக்கிறோம், நம்ம கண்ட்ரிக்கு இந்த மாதிரி ஆகாது அப்படின்னு யோசித்தாங்க. அவங்க மிலிட்ரி பவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்றது ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் இருந்தது அவங்களுக்கு. அதே மாதிரி எக்கனாமிக்கலி மற்ற கண்ட்ரியை விட நம்ம ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்தோம். இந்த பழைய ரூல்ஸ் எல்லாம் எதுவும் அப்ளை ஆகாது, நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாங்க. அது கொலாப்ஸ் ஆன கதையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ரோம், ஸ்பெயின், பிரிட்டன் எல்லாமே தப்பானாங்க, அவங்க கொலாப்ஸ் ஆனாங்க. வார்னிங் சைன்ஸ் கிடைச்சும் தப்பான டெசிஷன் எடுத்து கொலாப்ஸ் ஆனாங்க. ஸோ இதே மாதிரி இப்போ டாலர் அந்த 6th ஸ்டேஜில் என்ட்ரி ஆகிருக்கு ஆஸ் ஏ வேர்ல்டு ரிசர்வ் கரன்சி. யூஎஸ் வந்து இந்த பேட்டர்னை பிரேக் பண்ணுமா? 2000 இயர்ஸாக 4 முக்கியமான பேரரசுகளில் கொலாப்ஸ் ஆனதுலேருந்து யூஎஸ் தப்பிக்குமா? ஆர் அது 7th ஸ்டேஜுக்கு போய் கொலாப்ஸ் ஆகுமா இல்லையா? இதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற கொஷின். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 7 பேட்டர்ன் ஸ்டேஜ் சீக்வன்ஸை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட நீங்கள் எந்த கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை சேவ் பண்ணலாம், உங்களோட ஃப்யூச்சர் கேரியர் எப்படி இருக்கும், உங்கள் ஃபைனான்ஷியல் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், எந்த டைரெக்ஷனில் போகுதுன்றதெல்லாம் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். மேக்ஸை பொறுத்தவரையிலும் எம்பையர்ன்றது பெரிய பேரரசு, அதை பற்றிலாம் அது கவலைப்படாது. அது வந்து அதோட இயற்கைப்படி அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் சம்பாதிக்கிறத விட அதிகமாக ஒருத்தருக்கு செலவு பண்ண முடியாது. அப்படி செலவு பண்ணால் அதுக்கான ரிசல்ட்ஸ் கிடைச்சே ஆகும். தேவையில்லாமல் கரன்சியை பிரிண்ட் பண்ணிகிட்டே போகிறதுனால ப்ராஸ்பரிட்டியை டெவலப் பண்ண முடியாது. அதே மாதிரி உங்கள் கரன்சியோட வேல்யூ ஒரு முறை போயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா உங்கள் ராஜாங்கத்தை அழிக்காமல் அது விடாது.
ஹிஸ்ட்ரியை வந்து இந்த பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணதே தவிர நம்ம வேறு வேறு நிறைய ஐடியாஸ் எல்லாம் கொண்டு வந்து அதாவது சப்போர்ட் பண்ணுறதுக்காக வேறு வேறு ஐடியாஸ் கொண்டு வந்தாங்க அந்த ஹிஸ்ட்ரியை வந்து அதை மன்னிக்கிறதே கிடையாது, கரெக்டான தீர்ப்பை கொடுத்தே ஆகும். அதுதான் நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ரோம். இந்த எம்பையர் வந்து யூரோப், நார்த் ஆஃப்ரிக்கா, மிடில் ஈஸ்ட் கிட்டத்தட்ட 500 இயர்ஸ் அவங்க டாமினேட் பண்ணியிருந்தாங்க. இவங்க அடியில் இவங்க கீழே இந்த நிறைய கண்ட்ரிஸ் வந்து அடிமைகளாக இருந்தது. ஸோ அவங்க மிலிட்ரி பவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்தது. ஐ மீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னும் போது நீங்கள் இப்போ இருக்கிறதில்ல, மேனேஜ்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அவங்களோட கரன்சி பேர் வந்து டெனாரியஸ், ஒரு சில்வர் காயின். 211 பிஃபோர் கிறிஸ்ட் அந்த டைமுக்கு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஒரு காயினோட வெயிட் வந்து 4.5 கிராம்ஸ் இருந்தது, பியூர் சில்வர். அதனால் அது மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தது எல்லாருக்குமே, அதாவது ஃபிக்ஸ் வெயிட். ஸோ இந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அதோட வேல்யூ இருந்தது. அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பேன்ஷன் வேறு கண்ட்ரியை பிடிக்கிறதுக்கு, சோல்ஜர்ஸ்க்கு பே பண்ணுறதுக்கு, இன்னும் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்கு இந்த கரன்சியோட வேல்யூவேஷன், அது கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஆனால் எப்போ யூஸ்வலாக வந்து எம்பையர்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதுவும் நீங்கள் பெரிய இன்னும் பார்டர்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதிகமான சோல்ஜர்ஸ் தேவைப்படுவாங்க, அதிகமான ஃபோர்ட்டெல்லாம் தேவைப்படும், ரோட்ஸ் தேவைப்படும், நிறைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக நிறைய பீப்புள் வேணும், நிறைய பணம் தேவைப்படும். ஸோ எம்பரர் நீரோ ரூலிங் ஃப்ரம் 54 to 68 AD ஆஃப்டர் டெத் வித் லேவிஷ் லைஃப் ஸ்டைல். அவரோட லைஃப் ஸ்டைலில் வந்து தேவையில்லாமல் நிறைய செலவு பண்ணிகிட்டு இருந்தார், ஓவராக செலவு பண்ணிகிட்டு இருந்தார். அதே மாதிரி எக்ஸ்பென்சிவ் மிலிட்ரி கேம்பெயின்ஸ், நிறைய ரைடு விடுறது, நிறைய கண்ட்ரி மேலே போயிட்டு போர் நடக்கிறது, அதனால் நிறைய எக்ஸ்பென்ஸ் அதிகமாகிட்டே போயிட்டு இருந்துச்சு. அப்போ அவர் என்ன பண்ணார்னாக்கா, அந்த பணத்துக்கு அதுக்கு தேவையான பணத்தை க்ரியேட் பண்ணுறதுக்காக சில்வரோட கண்டென்ட் இருக்குது இல்லைங்களா, இப்போ 4.5 கிராம்ஸ் சொன்ன ஒரு காயினோடது 100% பியூர் சில்வர் இருந்தது. அதை வந்து 90% சில்வர் ப்ளஸ் அதர் மெட்டல்ஸை மிக்ஸ் பண்ணார். ஸோ 10% எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது வந்து சில்வரோட காஸ்ட்டு, பட் அவங்க யூஸ் பண்ணது வேறு ஏதோ சீப் மெட்டீரியல். ஸோ அது வந்து பியூர் ப்ராஃபிட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா என்னாச்சுனாக்கா, அடுத்து வந்த எம்பரர் கேரக்கல்லான்றவர் 211 AD மறுபடியும் அதோட கண்டென்ட், ஐ மீன் பியூர் 90% சில்வராக இருந்தது, 50% சில்வர் 50% அதர் மெட்டல்ஸ்ன்ட்டு அதோட வேல்யூ குறைச்சார். மறுபடியும் 265 AD எம்பரர் கலீனியஸ் அவர் என்ன பண்ணார்னாக்கா 5% சில்வர் 95% அதர் மெட்டீரியல். அதாவது இவங்க என்ன நினச்சாங்கன்னா, இதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, ஸோ இந்த வேல்யூ வந்து அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இப்போ என்ன ஆயிடுச்சுனாக்கா 5% தான் ஒரிஜினல் சில்வர், 95% அதர் மெட்டீரியல். ஸோ அவங்களோட ப்ராஃபிட் அதிகமாகினே போயிட்டுருக்கு, பட் அந்த வேல்யூ வந்து அந்தளவுக்கு இல்லை, அதோட வேல்யூ ஒரிஜினல் வேல்யூ கிடையாது. கடைசியாக இந்த பியூர் சில்வர்னு சொல்லிவிட்டு 95% வேறு ஒரு மெட்டல் மேலே தின் சில்வர் கோட்டிங் பண்ணி இவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதோட அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதாவது அந்த சில்வரோட இது வந்துட்டு குவாலிட்டி சரியில்லாததுனால அது இந்த துரு பிடிச்சிரும்ன்றாங்களே, அந்த மாதிரி தெரிஞ்சு போயிடுச்சு. எல்லாருக்கும் தெரிய ஆரம்பித்தோடனே அவங்களோடது இப்போவும் அதோட பேர் டெனாரியஸ். அந்த சில்வர் காயினில் வந்து எம்பரரோட ஃபேஸும் இருக்குது, பட் அவங்களோட பர்ச்சேசிங் பவர் எல்லாம் கொலாப்ஸ் ஆகிருச்சு, ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஃபார்மர்ஸ் எல்லாம் அந்த டைமுக்கு மெயின் வந்து ஃபார்மர்ஸ் தான். ஸோ அவங்க வந்து இந்த காயினுக்கு அகைன்ஸ்ட்டு ஃபுட்டு கொடுக்கறதுக்காக ரெடி இல்லை. அவங்க என்ன பண்ணாங்கன்னா டிமாண்டட் பார்ட்டர் சிஸ்டம், வேறு காயின் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி சோல்ஜர்ஸ் வந்து இந்த காயின் எங்கேயுமே யூஸ் ஆகலை, ஸோ நாங்கள் ஃபைட் பண்ண மாட்டோம், எங்களுக்கு கோல்டு இல்லைனா வேறு எதனா குட்ஸாக பே பண்ணிங்கன்னா நாங்கள் ஃபைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. டேக்ஸ் கலெக்டர்ஸ்னால் டேக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண முடியல, ஏன்னா யார்கிட்டையும் அந்த காயின் இல்லைன்றதுனால அவங்களால கலெக்ட் பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சு. அந்த என்டையர் எக்கனாமிக் சிஸ்டமே வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு.
ஸோ வித்தவுட் ஃபாரின் இன்வேஷன், பிளேக், நேச்சுரல் டிசாஸ்டர் எதுவுமே இல்லாமல் அவங்களாம் அவங்களோட கரன்சி வேல்யூவை அதுக்கு மேலே இருந்த நம்பிக்கையை தகர்த்து அந்த கரன்சி ஒரு டைம் போயிட்டதுக்கப்புறமா அந்த எம்பையரும் காணாமல் போயிடுச்சு. 476 ADயில் டோட்டலாக ரோமன் எம்பையர் அஃபிஷியலி கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா எல்லாருமே இதே மாதிரி தான் ரிப்பீட் பண்ணாங்க, பட் வேறு ஸ்டைலில் ரிப்பீட் பண்ணாங்க. அதையும் நம்ம பார்த்துருவோம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டோரி ஆஃப் ஸ்பெயின். 1500s எப்போ ரோமன் எம்பையர் கொலாப்ஸ் ஆச்சோ அந்த பீரியடில் அதுக்கப்புறமா ஸ்பெயின் வந்து ஓரளவுக்கு பவர்ஃபுல் கண்ட்ரி ஆக ஆரம்பிச்சிது. எஸ்பெஷலி கிறிஸ்டோபர் கொலம்பஸ் ஒருத்தர் வந்துட்டு ஸ்பானிஷ் எம்பையர் அவர் பீரியடில் இது அதிகமாச்சு. அப்போது அவங்க வந்து 1545 அவங்க ஒரு செர்ரோரிக்கா மவுண்டைன் பொட்டாசின்ற இடத்துல பொலிவியாவில் இப்போ வந்து பொலிவியான்னு சொல்கிறோம் நம்ம, அந்த இடத்துல ஒரு லார்ஜஸ்ட் சில்வர் டெபாசிட் அவங்களுக்கு கிடைச்சிது. அது ஒரு அடுத்த 100 வருஷத்துக்கு இங்கேருந்து சில்வரை மைன் பண்ணி, அதாவது சில்வரை தோண்டி எடுத்து ஷிப்ஸில் எடுத்துகிட்டு வந்து அதை ஸ்பானிஷில் அதை மின்ட் பண்ணாங்க, காயினாக மாற்றி அவங்க அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கு ஸ்பானிஷ் டாலர்னு பேர் வச்சாங்க. ட்ரூ வேல்யூ குளோபல் கரன்சியாக அந்த பீரியடில் அது மாறிடுச்சு. எல்லாருமே வந்து ஸ்பானிஷ் டாலரை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. யூரோப் டு ஏஷியாஸ் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணதுனால ரிச்சஸ்ட் அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் எம்பையர் ஆயிடுச்சு. இதே மாதிரி ரோமன் எப்படி தப்பு பண்ணாங்களோ அதே மாதிரி அவங்க வேறு மாதிரியான தப்பு பண்ணாங்க. அதாவது அவங்க நிறைய சில்வர் கொண்டு வந்து நிறைய காயின்ஸை வந்து வெளியிட ஆரம்பித்தாங்க. நிறைய காசு இருக்கிறதுனால நம்ம வந்து ரிச்சுன்னு சொல்ல முடியாது. எவ்வளோ காசு இருக்குதோ அதோட வேல்யூ வந்து அந்தளவுக்கு இருக்கணும். அந்த ஸ்பெயின் வந்து நிறைய சில்வரை கொண்டு வந்து அவங்க நிறைய சில்வர் காயினை வெளியிட்டதுனால அதுவே அவங்களோட வீழ்ச்சிக்கு காரணமாச்சு. இன்னொரு முக்கியமான விஷயமும் அதுக்கான ரீசன், அவங்க வந்து எதுவும் இண்டஸ்ட்ரியெலாம் டெவலப் பண்ணல, எதுவும் ப்ரொடக்ஷன்லாம் பண்ணல. அவங்க அந்த சில்வர் காயினை மின் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்து அது மூலயமா மற்ற கண்ட்ரியில் இருக்கிற வெல்த்தை வந்து, அதாவது காலனிஸ்ன்னு சொல்லலாம், இல்லை மற்ற கண்ட்ரிலேருந்து வெல்த்தை கொண்டு வந்து அவங்களோட வார்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது, ஈவன் வெப்பன்ஸ் எல்லாமே வந்து வெளியிலேருந்து கொண்டு வந்து வார் யூஸ் பண்ணுறது, பேலசஸ் கட்டுறது, லக்ஸுரி குட்ஸ் எல்லாம் வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு லக்ஸூரியான வாழ்க்கையை வாழ 1500ஸ்லேயே வந்துட்டு இந்த ஸ்பெயின் கிங்ஸ் வந்து நிறைய டெப்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதாவது நாங்கள் காயின் கொடுக்குறோம், நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்க ஆரம்பித்தாங்க. அவங்க காயின் கொண்டு வந்து மின் பண்ணுற நேரத்துக்கு முன்னாடியே அதாவது ஃப்யூச்சரில் இவங்கக்கிட்ட வரப்போகிற காயினுக்கு முன்னாடியே இவங்க அதிகமாக கடன் வாங்க ஆரம்பித்தாங்க. 1556 1598 கிங் ஃபிலிப் II வந்து ரூலிங்க்கு வந்தார். அவர் வரும்போது ஆல்ரெடி எக்கச்சக்கமான டெப்ட் இருந்தது. கிட்டத்தட்ட 36 மில்லியன் டுகாட்ஸ் சொல்லுவாங்க அந்த டைமுக்கு. அது ஒரு பெரிய அமௌண்ட்டு. அவர் கிங் ஃபிலிப் II வந்ததுக்கப்புறமா அவரும் வந்து அந்த போக்கை மாற்றிக்கலை. தேவையில்லாத செலவுகள்லாம் குறைச்சி கடனை குறைக்கிறத விட இவர் என்ன யோசிச்சார்னாக்கா, நிறைய ஃபைட் பண்ணி இன்னும் நிறைய காலனிஸ் பண்ணிட்டோம்னாக்கா நம்ம இன்னும் பவர்ஃபுல்லாகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நேரத்தில் ஓட்டமான் எம்பையர், ப்ரொட்டஸ்டன்ட் ரிபல்ஸ் இன் நெதர்லாண்ட்ஸ், இங்கிலாண்டுக்கு அகேன்ஸ்டாலாம் ஃபைட் பண்ண ஆரம்பித்தார். வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதிகமாக வார் நடக்கும்போது அதிகமான சோல்ஜர்ஸ் தேவைப்படும், நிறைய அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்ஸ் ஆகும். அதெல்லாம் அன்பேயபிள் ஆயிடுச்சு. அதை திருப்பி கட்ட முடியாமல் இன்னும் கடனெல்லாம் வந்து டீஃபால்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா 1557 பேங்க்ரப்சி, அதாவது என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். எல்லா டெப்ட் கடனை எல்லாம் வந்து திருப்பி கொடுக்க முடியாதுன்னு சொன்னார். இதே மாதிரி அகைன் 1560, 75, 96 4 முறை இவங்க சொன்னதுனால இவங்க அந்த டாலர் மேலே, ஸ்பானிஷ் டாலர் மேலே இருந்த நம்பிக்கை வந்து விழுந்துருச்சு. அதாவது கடன் திரும்பி வராதுன்ற மாதிரி வேல்யூ, அவங்க சில்வர் குவாலிட்டியெல்லாம் குறைக்கல. பட் என்ன பண்ணாங்கன்னா, இவங்க அது கவர் பண்ணுறதுக்காக சில்வருக்கு பதில் காப்பர் காயின்ஸ் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. காப்பரில் காயின்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் யாரும் வந்து இவங்க மேலே நம்பிக்கை இல்லாததுனால யாரும் நம்பலை. இவங்க கடனை திருப்பி கொடுக்க மாட்டாங்க, ஏதாவது பொருளை வாங்கினாக்கா திரும்பி கொடுக்க மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு இதிலேருந்து 1600 ஸ்பெயின் வந்து கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு.
1648 அரவுண்டு 1648 பீஸ் ஆஃப் வெஸ்ட்ஃபாலியான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் வந்து சரண்டர் பண்ணி அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் வேர்ல்டோட சுப்பீரியர் பவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பொசிஷன்லேருந்து மூவ் ஆகிட்டாங்க. அதாவது இங்கேயும் பேட்டர்ன் அகைன் தான், சேம் தான். மாசிவ் வெல்த் தேவையில்லாமல் அதிகமாக பணத்தை பிரிண்ட் பண்ணது, அதுக்கப்புறமா ஓவர் ஸ்பெண்டிங், எக்ஸஸ் பாரோவிங், இன்ஃப்ளேஷன் அதிகமாக, ரிப்பீட்டட் டிஃபால்ட்ஸ், கான்ஃபிடன்ஸ் போயிடுச்சு, கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிரிட்டிஷ் எம்பையர். கிட்டத்தட்ட 300 இயர்ஸ் 400 இயர்ஸ் அவங்க வந்து பெரிய லெவலில் இருந்தாங்க. 1/4 வேர்ல்டு பாப்புலேஷன், 1/4 ஆஃப் வேர்ல்டு லேண்ட் அவங்க கண்ட்ரோலில் இருந்தது. கிட்டத்தட்ட 458 மில்லியன் பீப்புள் அவங்க கண்ட்ரோலில் இருந்தாங்க. இவங்க ப்ரௌடாக சொல்லுவாங்க, அடிக்கடி பெருமையாக சொல்லிக்குவாங்க, பிரிட்டிஷ் எம்பையரில் எப்போவுமே வந்து சூரியன் மறையிறதே கிடையாது. அந்தளவுக்கு வேஸ்ட் ஏரியாவில் இவங்களோட டாமினேஷன் இருந்தது. கிட்டத்தட்ட 2 செஞ்சுரிஸ் பவுண்டு வந்து வேர்ல்டோட ரிசர்வ் கரன்சியாக இருந்தது. 60% குளோபல் ட்ரேட் வந்து பவுண்ட் மூலயமா தான் நடந்தது. கோல்டு ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணி அவங்க பவுண்டோட வேல்யூ டிசைட் பண்ணாங்க. அதாவது கோல்டு எவ்வளோ அவங்கக்கிட்ட இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பிரிண்ட் பண்ணுறது. அப்படி பிரிண்ட் பண்ணி அவங்க அந்த கவர்மெண்ட் பாண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து கடன் வாங்கிறது, அதுக்கப்புறமா அதில் ஃபைனான்ஸ் பண்ணி வார் காலனிஸ் மெயின்டைன் பண்ணுறது, நிறைய எக்கச்சக்கமாக செலவாகிட்டே இருந்தது. சடனாக வேர்ல்டு வார் 1 வந்தப்போ 1914 பிரிட்டன் அவங்க கண்ட்ரியோட நேஷ்னல் டெப்ட் வந்து 650 மில்லியன். அதாவது 4 வருஷம் வார் நடந்தது. 1914 5 இயர்ஸ், 1914 1919 வரணும். 4th இயர் முடியும் போது அவங்களோட கடன் தொகை வந்து 7 பில்லியன் ஆயிடுச்சு. அதாவது 10 டைம்ஸ் மோர் தேன் வாட் தே கேன் ஏர்ன். அவங்க எவ்வளோ சம்பாதிப்பாங்களோ அதை விட 10 டைம்ஸ் அதிகமாக கடன் ஆயிடுச்சு. இதை ஃபண்ட் பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க காலனிஸ் சிட்டிசன்ஸ் எல்லாரையும் வந்து ரொம்ப க்ரஷ் பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து டேக்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டு வசூல் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதே சமயத்தில் கோல்டு ஸ்டாண்டர்ட் பேஸில் இருந்தது இல்லைங்களா, அதை வந்து அவங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதாவது கோல்டு அந்த இப்போ ஒரு $100 இருக்குதுன்னா $100 வேல்யூக்கான கோல்டு அவங்க ரிசர்வ் வைக்கணும். அப்படி வைக்கிறத வந்து அவங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கரன்சியை வந்து நிறைய பிரிண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபண்டை பண்ணுறதுக்காக, வாரில் வின் பண்ணுன்றதுக்காக நிறைய கரன்சி பிரிண்ட் பண்ணி அது மூலயமா எல்லா இடத்துலேருந்து எல்லாம் வாங்குறது, அந்த மாதிரிலாம். அதனால் என்ன இன்ஃப்ளேஷன் அதிகமாகிருச்சு. வார் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க மறுபடியும் கோல்டு ஸ்டாண்டர்டில் மறுபடியும் வர்றதுக்கு நினச்சாங்க. ஆனால் அதுக்கான தடை ஒன்று வந்துருச்சு. அந்த ஃபஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறமா 1925 வரலாம் அவங்க மறுபடியும் ட்ரை பண்ணாங்க. கோல்டன் ஸ்டாண்டர்டில் அவங்களோட வாருக்கு முன்னாடி, வேர்ல்டு வாருக்கு முன்னாடி இருந்த அதே எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்கு கொண்டு வரதுக்கு. ஆனால் அது மறுபடியும் முட்டாள்தனமாக ஆச்சு, தப்பாக தான் ஆச்சு, தவிர சரியாகலை. பவுண்டை வந்து ஓவர் வேல்யூவேஷன் ஆயிடுச்சு. அதே மாதிரி அன்காம்படிட்டிவ், எல்லா இடத்துலையும் வந்துட்டு ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆகிறதுனால இதோட சரியாக அவங்களால மேனேஜ் பண்ண முடியல. 1931 மறுபடியும் கோல்டு வந்து அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டாங்க. அதாவது கோல்டு பேக்டு பவுண்டுன்றதை பவுண்டுக்கு ஈக்குவலாக 100 பவுண்டுனாக்கா 100 பவுண்டுக்கு ஈக்குவலான கோல்டு வைக்கிறத அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் என்ன ஆச்சுனாக்கா அதோட கரன்சி, அந்த பவுண்டோட வேல்யூ வந்து டிவேல்யூ ஆயிடுச்சு. அதிலேருந்து அந்த பிரிட்டிஷ் கரன்சி மேலே இருந்த ஒரு நம்பிக்கை வந்து போயிடுச்சு பப்ளிக்கு. அதாவது 60% குளோபல் எக்கனாமி வந்து பவுண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுனால அவங்களுக்கு அந்த நம்பிக்கை போயிடுச்சு. செகண்ட் வேர்ல்டு வார் வந்தப்போ பிரிட்டன் அதில் என்ட்ரி ஆனதுக்கப்புறமா இன்னும் அதிகமாக பிரச்சனை ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 270% அவங்களோட ஜிடிபியை விட 270% நேஷ்னல் டெப்டை இன்க்ரீஸ் ஆயிரு. ஸோ அவங்களால வந்து அதை ரீபே பண்ண முடியாத மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். அப்போ ரீபே பண்ணோன்னாக்கா மறுபடியும் எக்கனாமியை டெவலப் பண்ணோன்னாக்கா மறுபடியும் டேக்ஸஸ் அதிகம் பண்ணி கலெக்ட் பண்ணணும், டேக்ஸ் அதிகமாக கலெக்ட் பண்ணாதான்ற அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தப்போ 1944 பிரிட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே வந்துட்டு அவங்க US டாலர் கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. ரெண்டுமே வந்து ரிசர்வ் கரன்சியாக இருக்கும்
யூஎஸ் டாலர் வந்து வேர்ல்டு ப்ரைமரி கரன்சி, அது கூடவே பிரிட்டிஷ் பவுண்டையும் யூஸ் பண்ணணுன்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமா அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியல பவுண்டை. தொடர்ந்து 1947 அவங்க பவுண்டை வந்து எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, மறுபடியும் ரிசர்வ் கரன்சிக்கு யூஎஸ் டாலருக்கு ஈக்குவலாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது அவங்களால முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறமா வேறு வழியே இல்லாமல் 1949 கிட்டத்தட்ட 30% டீவேல்யூஷன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. மறுபடியும் 1967 அகைன் ஒரு 20%, ஐ திங்க் 15 to 20% மறுபடியும் டீவேல்யூ பண்ணிட்டாங்க. ஒரு டீவேல்யூஷன் ஆகும்போதுனாக்கா, இப்போ நீங்கள் 100 பவுண்டு உங்கள்கிட்ட இருக்குது, இன்றைக்கி வேல்யூ வந்து 100. ஆனால் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா அதோட வேல்யூ வந்து 90 ரூபீஸ்னும் போது உங்களோடது எல்லா சேவிங்ஸ் எல்லாம் ஸ்பாயில் ஆகிடும். ஸோ பெரிய இன்வெஸ்டர்ஸை அவங்க எல்லாருக்குமே வந்து அவங்களோட லாஸ் ஆகிறதுனால அந்த கான்ஃபிடென்ஸ் இன்னும் மோசமாயிட்டு எல்லாமே வந்து ஷிஃப்ட் ஆக ஆரம்பித்தாங்க. ஸோ இதே சமயத்தில் இந்தியா மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் பிரிட்டிஷ்க்கு அது 1947 அவங்க கையை விட்டு போயிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து சூயஸ் கேனல், அதில் அவங்களோட ஷேர் இருந்தது. பட் ஈஜிப்ட் வந்து அதை ஃபுல்லாக நேஷ்னலைஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த ஷேர் எல்லாம் கிடைக்காமல் போயிட்டதுனால இன்கம் குறைஞ்சிட்டே போகுது. பட் அந்த டெப்ட் வந்து அப்படியே தான் இருக்குது. ஸோ ஒரு காலனியாக அவங்கக்கிட்ட இருந்து பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களால அதை மெயின்டைன் பண்ண முடியல. 1970 டோட்டலாக ஒரு ஃபெயில்டு ஸ்டேட் ஆகிட்டு, இன்ஃப்ளேஷன் கிட்டத்தட்ட விலைவாசி 25% அதிகமாகிட்டு, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டில் போயிட்டு கடன் வாங்குகிற அளவுக்கு, எப்படியாவது கடன் கொடுங்க காப்பாற்றணுன்ற கெஞ்சிற பிச்சை எடுக்கிற லெவலுக்கு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த வேர்ல்டோட பவுண்டு வந்து வேர்ல்டோட ரிசர்வ் கரன்சின்ற ஸ்டேட்டஸை வந்து இழந்துருச்சு கம்ப்ளீட்டாக. அதுக்கப்புறமா யூஎஸ் டாலர் டாமினேஷன் ஆரம்பமாயிருச்சு. வேர்ல்டு வார் டைமில் பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸில் டாலர் ஒரு குளோபல் ஸ்டாண்டர்டாக அனௌன்ஸ் பண்ணாங்க. ஐ மீன் 35 ounce கோல்டு $1 அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ யூஎஸ் டாலர் பிகம் வேர்ல்டு ரிசர்வ் கரன்சி ஃப்ரம் 1944. ஸோ அந்த மற்ற கண்ட்ரி எல்லாம் அந்த டாலருக்கு ஈக்குவலாக ட்ரேட் பண்ணுறதுக்காக, இப்போ நம்ம காசை கொடுத்து டாலர் வாங்குகிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அவங்க எல்லாருமே அந்த டாலரை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் ரோம், பிரிட்டன், அதே வழியிலேயே யுனைடெட் ஸ்டேட்ஸும் வந்து தேவையில்லாமல் நிறைய ஸ்பெண்டிங் எக்ஸ்ட்ராவாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு வியட்நாம் வார், அதில் ரொம்ப பெரிய லாஸ், பட் தே ஸ்டில் கண்டினியூட் அண்ட் லாஸ்ட் எவ்ரி திங். அதுக்கப்புறமா அமெரிக்காவுக்குள்ளே நடக்கிற அந்த ஃப்ரீபீஸ், சோஷியல் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ், அதில் ரொம்ப ஓவராக ஸ்பெண்ட் பண்ணி அதுலேயும் ஒரு டெப்ட் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி மிலிட்ரி பேஸஸ் வேர்ல்டு ஃபுல்லாக வச்சு பவர்ஃபுல் நேஷனாக ஆகணுன்ற ஒரு வெறியில் எங்கே பார்த்தாலும் செலவு பண்ண ஆரம்பித்தாங்க. பை 1960s எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிது, கோல்டு அவங்கக்கிட்ட இருக்கிறத விட அதிகமாக பிரிண்ட் பண்ணுறாங்க மணி அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வந்ததுனால ஃபஸ்ட்டு ஃப்ரான்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது அவங்களோட ரிசர்வ் பாண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு அகைன்ஸ்டாக எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும்போது கோல்டு வேணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் கேட்க ஆரம்பித்தப்போ இந்த கோல்டு அவங்க சேவ் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லைங்களா, ஃபோர்ட் நாக்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது கோல்டு ஸ்டோரேஜ் ஏரியா, அதிலேருந்து கோல்டு வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு. ஸோ 1971 என்ன பண்ணார்னாக்கா பிரசிடெண்ட் நிக்சன், இதுக்கப்புறமா கோல்டு பேக்கிங் எதுவும் கிடையாது, ஒன்லி கவர்மெண்ட் ப்ராமிஸும் ட்ரஸ்ட்டும் மட்டும்தான். ஸோ அந்த பேக்கப்பை வந்து எடுத்துட்டார். ஏற்கனவே பிரிட்டன் அதே தான் பண்ணிச்சு, அதே வேலையை தான் இவரும் 1971 பண்ணார். ஓகே, ஆரம்பத்தில் அந்த டைமுக்கு வேறு எதுவும் பவர்ஃபுல் கண்ட்ரி இல்லாததுனால அது ஓகே, எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதே சமயத்தில் பெட்ரோல் டாலர், அவங்க வந்து பெட்ரோலுக்கு அகைன்ஸ்டாக யார் பர்ச்சேஸ் பண்ணாலும், பெட்ரோல் பண்ணாலும் அதுக்கு அகைன்ஸ்டு டாலர் பேமெண்ட் மட்டும்தான் பண்ணணுன்னு ஒரு ஆர்டிஃபிஷியலாக டாலருக்கு தேவையை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அந்த டைமுக்கு ஆயில் தான் முக்கியமான விஷயன்றதுனால குளோபலாக வந்து டாலரை யூஸ் பண்ணியே ஆக வேண்டும்ன்ற ஒரு சிச்சுவேஷனை கொண்டு வந்தாயிடுச்சு. பட் இதனால் என்ன ஆச்சுனாக்கா, கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க இங்கே இதை ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு பேரலாக அவங்க தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே போனதுனால பை 1980 வந்து அவங்களோட கடன் வந்து 900 பில்லியன் அந்த லெவலுக்கு போயிடுச்சு. அரௌண்ட் 2000 5.6 trillion. சாரி, பை 2020 27 trillion கடன் ஆயிடுச்சு.
ஆஸ் ஆன் டுடே 2025 அப்ராக்சிமேட்லி 36 ட்ரில்லியன் இருக்கிறதா சொல்கிறாங்க. பட் ஆக்சுவல் பேப்பரில் வந்து இட் மே பி அரௌண்ட் 60 ட்ரில்லியன். ஸோ 40% 40 டைம்ஸ் டெப்ட்டு அதிகமாகிடுச்சு. இதனால் இது ஒரு பக்கம். ரெண்டாவது வந்து ரோம் எப்படி டிபேஸ் பண்ணாங்க டினேரியஸ், ஸ்பெயின் சில்வரை ஃப்ளட் பண்ணாங்களோ அதே மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸும் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா எக்ஸஸாக பிரிண்ட் கரன்சி எக்ஸஸாக பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2008 ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வித்தவுட் எனி சப்போர்ட் அவங்க பிரிண்ட் பண்ணி மார்க்கெட்டில் விட ஆரம்பித்ததுனால என்ன ஆச்சுனாக்கா எக்கச்சக்கமாக, அதாவது அவங்க என்ன நினச்சாங்கன்னா மாடர்ன் எக்கனாமிக் பிரின்சிபலில் அவங்க எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் வராது அப்படின்னு நினச்சப்போ இன்ஃப்ளேஷன் வந்து 9%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போது ஒருத்தர்கிட்ட சும்மா பிரிண்ட் பண்ணி காசு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு மணியோட வேல்யூ தெரியாமல் அவங்க எந்த ரேட்லானும் வாங்குறதுக்கு தயாராக இருப்பாங்க. அதே மாதிரி அந்த இன்ஃப்ளேஷன் வந்து அந்த இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அது ஆக்சுவலாக பே பண்ண வேண்டிய ஃபுட்டு, ஹவுசிங், ஹெல்த் கேர் எந்த ஒரு எக்ஸ்பெண்டிச்சராக இருந்தாலும் கரெக்டான மணி வேல்யூ இருந்தால் அதோட காஸ்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ மணி வேல்யூ சரியில்லாதனால எக்ஸ்ட்ராவாக ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ டாலர் வந்து டிபேஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டாலர் வந்து 70% குளோபல் ட்ரேடிங்கில் யூஸ் ஆகிட்டு இருந்தது 2000. நவ் இட் இஸ் அரவுண்டு 58%, இன்னும் குறைஞ்சிட்டே போகுது. பிரிக்ஸ் நேஷன்ஸ், பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா, நியூ மெம்பர்ஸ் எல்லோரும் சேர்ந்து லோக்கல் ட்ரேடிங் லோக்கல் கரன்சிஸில் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது வளர டாலருக்கான தேவை குறைஞ்சிக்கிட்டே போகும். அதே மாதிரி பெட்ரோ டாலர் வந்து இப்போ வெறும் நேமுக்கு தான் இருக்குது. ஸோ பெட்ரோலும் வந்து நீங்கள் பார்ட்டர் சிஸ்டமோ இல்லை வேறு கரன்சி வச்சோ வாங்கலான்ற ஒரு சுச்சுவேஷன் வர்றதுனால இன்னும் மோசமாக போயிடும் டாலரோட வேல்யூ. இது பார்த்திங்கன்னா டாலரோட அதுக்கு மேலே இருந்த கான்ஃபிடென்ஸ் வந்து லூஸாக வருது. அதாவது 5th ஸ்டேஜ் கிராஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டிபேஸ்மெண்ட்டு எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ பேட்டர்ன் வந்து ரிப்பீட்டடாக அதே மாதிரி தான் ஆகுது. தேவையில்லாமல் யூஎஸ் ரோம் செஞ்ச அதே ஓவர் எக்ஸ்டென்ஷன் அங்கே நடந்தது. யூஎஸ் இப்போதைக்கு 800 மிலிட்ரி பேசஸ் கிட்டத்தட்ட 70 கண்ட்ரீஸில் வச்சுருக்காங்க. ஸோ யூஸ்வலாக அதுக்கான ஸ்பெண்டிங் வந்து நிறைய தானே ஆகலாம். அவ்வளோ இடத்துல அவங்க மெயின்டைன் பண்ணணுன்னா அதுக்கேற்ற அளவுக்கு செலவாகும். ஸோ டிஃபென்ஸ் பட்ஜெட் வந்து 800 பில்லியன் ஆனுவலி ஜம்ப் ஆகிருக்கு. இட் வில் பி மோர் தென் தட். அது இல்லாமல் அங்கங்கே ஈராக்கில், ஆப்கானிஸ்தானில் வார் பண்ணது அதெல்லாம் ஒரு பெரிய எக்ஸ்பெண்டிச்சர். இது இல்லாமல் நிறைய கண்ட்ரீஸில் வந்து ரெஜிம் சேஞ்சு அந்த கண்ட்ரியை வீக் ஆக்கிறதுக்காக அங்கே இருக்கிற என்ஜிஓஸ் மூலமா ஸ்பெண்ட் பண்ணுறது. இந்த மாதிரி ஈவன் கண்ட்ரிக்குள்ளே வந்துட்டு ஏதோ ப்ரொடக்ஷன்லாம் பண்ணாமல் சைனா, இந்தியா அந்த மாதிரி வேறு கண்ட்ரிலேருந்து வாங்கி அவங்க யூஸ் பண்ண ஆரம்பித்ததுனால அங்கே ப்ரொடக்ஷனும் கம்மியாகிடுச்சு. ஒன்லி டெக்னாலஜி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணி வச்சுருக்கிறதுனால இப்போதைக்கும் தப்பிச்சிட்ருக்கு. பட் இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுன்றது தான் எல்லாரோட கருத்தும். ஸோ யூஎஸ்ஏ இப்போ 6th ஸ்டேஜில் இருக்குது, கண்டிப்பாக விழும். அதுதான் அதுக்கான எல்லா சைன்ஸும் வந்து கிளியராக தெரியுது. ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 7 ஸ்டேஜஸில் எந்த ஒரு கண்ட்ரியோட கொலாப்ஸை வந்து நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸ்டேஜ் 1 ஏற்கனவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கரன்சி வந்து ஏதோ ரியல் கோல்டோ இல்லை சில்வரோ அது பேஸில் இருக்கிறதுனால அந்த கரன்சியோட ட்ரஸ்ட் வந்து ரொம்ப டைம் எடுக்குது அதோட ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறதுக்காக. அதுக்கடுத்து ஸ்டேஜ் 2ல் அந்த எம்பையர் வந்து அவங்களுக்கு அந்த ட்ரஸ்ட் கிடைச்சதுக்கப்புறமா அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மோர் டெரிட்டரி இல்லை மோர் மிலிட்ரி கமிட்மெண்ட்ஸ், சிட்டிசன்ஸ்க்கு நிறைய கொடுக்கறது, அந்த மாதிரி ஓவர் ஸ்பெண்டிங், அந்த மாதிரி சிச்சுவேஷனில் போவாங்க. ஸ்டேஜ் 3ல் வந்து டிஃபிசிட் ஸ்பெண்டிங், அது அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ அதை விட அதிகமாக செலவு பண்ணுறது, அதுக்காக கடன் வாங்குறதோ இல்லை பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுறது, அந்த மாதிரிலாம். அதுக்கப்புறமா அந்த ஒரு லிமிட்டுக்கு மேலே போயிட்டே இருக்கும். அது அப்போ வந்து அந்த டெப்ட் வந்து அதிகமாகிட்டே தான் இருக்குமே தவிர குறையவே குறையாது. ஸோ ஸ்டேஜ் 4ல் வந்து கரன்சி டிபேஸ்மெண்ட்டு. இதுக்கப்புறமா கடன் வாங்க முடியாது, டேக்ஸும் போட முடியாதுன்னும் போது என்னன்னாக்கா கரன்சியோட வேல்யூ வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதோட ஒரிஜினல் ஒர்த்தம் வந்து அது இழந்துடும்.
இல்லை அதோட பேக்கப் இருக்குது இல்லைங்களா, அந்த கோல்டு சில்வர் அதிலேருந்து அவங்க வெளியே வந்து தான் ஆகணுன்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்துடும். ஸ்டேஜ் 5 இன்ஃப்ளேஷன், எவ்வளோ கரன்சி அவங்க பிரிண்ட் பண்ணுறாங்களோ அதை விட அதிகமாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்டேஜ் 6 லாஸ் ஆஃப் கான்ஃபிடென்ஸ், அந்த கரன்சி மேலே இருக்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து பப்ளிக்கோ இல்லை வேறு கண்ட்ரிஸ் அதை யூஸ் பண்ணுற கண்ட்ரீஸ்க்கோ அது அந்த ட்ரஸ்ட்டை வந்து அவங்க விட்டுருவாங்க. அதுக்கு அடுத்தது ஸ்டேஜ் 7 டைரக்ட்லி கொலாப்ஸ். ஸோ எக்கனாமிக் சிஸ்டம் டோட்டலாக ஃபெயில் ஆகிடும், கரன்சி ஒர்த்லெஸ் ஆகிரும். அதுக்கப்புறமா அவங்களோட டாமினன்ஸ் எல்லாம், அதாவது எல்லா கண்ட்ரியும் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு பவர் வந்து அவங்க இழந்துருவாங்க. மிலிட்ரிக்கு அவங்க ஃபண்ட் பண்ண முடியாது. ஸோ அவங்க வந்து எந்த கண்ட்ரியும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த 7th ஸ்டேஜ் வந்து ரிப்பீட்டடாக 4 டைம் ஆல்ரெடி 2000 இயர்ஸில் வேறு கண்ட்ரியில் வேறு காண்டினெண்ட்டில் வேறு கரன்சியில் பட் சேம் சீக்வன்ஸில் தான் அது நடந்திருக்கு. ஸோ இந்த மேக்ஸ் வந்து எப்போவுமே சேஞ்ச் ஆக போகிறதில்ல. யூ கேனாட் ஸ்பெண்ட் மோர் தேன் வாட் யூ கேன் ஏர்ன் ஃபார் எவர். ஸோ ப்ராஸ்பரைட்டி எல்லாம் வந்து பிரிண்ட் பண்ண முடியாது. யூ ஹாவ் டு மேனேஜ் யுவர் எக்கனாமி அண்ட் ஒர்க்கிங் ஸ்டைல் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணால் மட்டும்தான் இது இல்லை இந்த பேட்டர்ன் வந்து கண்டிப்பாக நடக்கும். எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் கொலாப்ஸ் ஆகும். எக்கனாமிக் லாஸோ ஆஸ் லைக் அஸ் ஃபிசிக்கல் லாஸ் தான். அதில் வந்து எந்த ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரியும் தப்பிக்க முடியாது. அவங்க எவ்வளோ தான் மிலிட்ரிலி ஸ்ட்ரென்த்தாக இருந்தாலும் சரி, டெக்னாலஜிக்கலி ஸ்ட்ரென்த்தாக ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து ஒருத்தர் வந்து வெல்த்தை வந்து பிரிண்ட் பண்ண முடியாது. எப்போவுமே கடன் வாங்கிட்டு இருக்க முடியாது. அந்த கரன்சியை வந்து ஸ்ட்ராங் பண்ணாமல் உங்கள் எம்பையர் வந்து காப்பாற்ற முடியாது. 4 எம்பையர், 4 கொலாப்ஸ், 4 ஐடென்டிக்கல் பேட்டர்ன்ஸ். த கொஸ்டின் இஸ் வென், எப்போ நடக்கும் இது? ஆல்மோஸ்ட் அமெரிக்கா இந்த 6th ஸ்டேஜில் இருக்குது, அதாவது லாஸ் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். ஸோ ஆல்ரெடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்தியாவிலேருந்து சைனா எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டாலர்லேருந்து விலகி போயிட்டுருக்குறாங்க, ஈவன் அரேபியன் கண்ட்ரிஸ் எல்லாமே. ஸோ இட் இஸ் இந்த 6th ஸ்டேஜ். இது எப்போது 7th ஸ்டேஜுக்கு போகுன்றது தான் இப்போ கொஷின். ஆஸ் ஃபார் அஸ் நம்ம பார்க்குற வரலும் அரௌண்ட் 2030 இந்த கொலாப்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். பட் மேபி கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். பட் இட் வில் ஹேப்பன் டெஃபினெட்லி. ஒன்ஸ் இட் ஹேப்பன்ஸ் தென் அமெரிக்காவோட வேல்யூ வந்து கண்டிப்பாக குறையும். ஸோ இன்றைக்கி இருக்கிற மாதிரி அமெரிக்கா அன்றைக்கி இருக்காது. அங்கே வன்முறைகள் அதிகமாகும், வாழறதுக்கு தகுதி இல்லாத ஒரு கண்ட்ரி ஆகும். ரொம்ப பணக்காரங்க மட்டும்தான் சர்வைவ் பண்ண முடியும், அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களோடது லைஃப்பை வந்து நீங்கள் செட்டில் பண்ணிங்க. பர்டிகுலர்லி ஐடி ஃபீல்டு வந்து ரொம்ப பெரிய அளவில் அடிபடும். அதனால் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க தேவையில்லாமல் நிறைய செலவு பண்ணாதீங்க. எவ்வளோ இன்கம் வருதோ அதை இம்மீடியட்டாக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணி வைங்க, ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகும். நன்றி, வணக்கம். வழக்கம் போல் கற்போம் கற்பிப்போம் டிஏஎஸ் லேர்னர்ஸ் கமிட்டி நம்மளோட அரட்டை சேனல் ஃபேஸ்புக் பேஜில் ஜாயின் பண்ணுங்கள். நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள், இது வீடியோ போடுறதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகிறதுனால அங்கே சின்னதாக ஸ்டோரிஸ் மாதிரி உங்களுக்கு ரெகுலராக அப்டேட்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள் அரட்டை சேனல் அண்ட் தென் ஃபேஸ்புக் பேஜ். ஓகே, தேங்க்யூ வெரி மச். பை பாய். ஜெய் ஹிந்த்.